ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாட்களில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் இன்னைக்கு காலையில் நேரத்தில் காணும், திரும்ப சாயந்தரம் வரங்களா நம்ம தெரியல. அதனால ஜெபித்துக் கொள்ளுங்கள். வராதவருக்கு தகவல் சொல்லுங்க, வந்து கலந்து கொள்ள ஏதுவாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அதிகாரத்திற்கு வாசிக்கலாம். பாகம் 1வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கடந்த நாட்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது இந்த பாகம் 1வது அதிகாரத்துல 11வது வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் நமக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுல பல பகுதிகளை நம்ம பார்த்துருந்தோம். இப்படி கர்த்தர் நமக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்குறாரு. எப்படி அன்னாளுக்கு மரியாளுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுக்கு ஆபத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார்னு பார்த்தோம். இது போல பல காரியங்கள் யோபுவை குறித்து பார்த்தோம். இப்படி நிறைய தேவ ஊழியர்களையும் தேவ மனுஷர்களையும் உதாரணமா வச்சு எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே போல இன்றைக்கு அந்த பகுதியில ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்க போறோம். கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் விசேஷமானவர்கள் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அதிகாரத்தை வாசிக்க என்ன ஆகணும்? 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது நாம் தெரிந்து கொள்கிறவருடைய போர் இருக்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் கொடுத்திருந்தது. அது குளிர் பெற்று பூ பூத்து வாழ்க்கை பழங்களை கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் என்ன ஆகுமா? துளிர்க்கும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப கர்த்தர் யாரை தெரிந்து கொள்றாரோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எவனை ஆசீர்வதிக்கிறாரோ அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்றதுன்னா என்னங்க சொல்லுங்க? சூசன் ஒன் அப்படிமா. சூசன் ஒன்னா என்ன? தெரிந்து கொள்றதுன்னா என்ன சொல்லுங்க? வெண்டைக்காய் ஒரு 10 கிலோ வெண்டைக்காய் கிடக்குது. அதுல நீங்க 1 கிலோ வெண்டைக்காய் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? எப்படிங்க? எப்படி தேர்ந்தெடுப்பீங்க வெண்டைக்காயை? எப்படிங்க? உடைச்சு பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க தெரியுமா? அப்ப 10 கிலோ வெண்டைக்காய்க்குள்ள 1 கிலோ தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த ஆரோன் கிட்டத்தட்ட 12 கோத்திரத்துல, அதாவது 11 கோத்திரத்துல 6,03,550 பேர் இருந்தாங்க. எத்தனை பேருங்க? 6,03,550 பேர் 11 கோத்திரம். இந்த 11 கோத்திரத்துல இந்த 6,03,550 பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோலை கொடுத்தாங்க. அதாவது மொத்தம் 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆரோனை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க, அவனுக்கு மட்டும் ஏன் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு போட்டி பொறாம வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, லேவி கோத்திரத்துல ஒரு 22,000 பேர் இருந்தாங்க. அது இப்ப மொத்தம் எவ்வளவு கணக்காயிடுச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 6,25,000 பேருக்குல ஒருத்த மட்டும் செலக்ட் ஆகிறான். எப்படிங்க? எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொன்றா வைக்கப்பட்டுச்சு. 11 கோத்திரத்துக்கு 6,03,000 பேருக்கு சேர்த்து ஒரு 11 பேர் வச்சாங்க. ஆரோனுக்கு 22,000 பேருக்கு சேர்த்து ஒரு கோல் வச்சாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6,03,000 ஒரு 22,000 6,25,550 பேருக்குல ஒருத்தர் மட்டும் செலக்ட். இது எப்படிங்க? அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் அப்படியாவது கொடுக்கணும் இல்லையா? அப்படிலாம் கணக்கு கிடையாது. இருக்கிற எல்லா இடத்துலயும் ஆரோனுடைய கோல் துளிர்த்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? இந்த 6,25,000 பேருக்கு ஒருத்தன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்ப உங்க ஊருக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க சொந்தத்துக்குள்ள, நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? எப்படி அத்தனை பேருக்கு ஒருத்த மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டான்? அது நமக்கு தெரியணும் இல்லையா? சும்மா ஆசீர்வாதம் வந்துருமா? சும்மா எல்லா பலனும் நமக்கு வந்துருமா? அப்ப கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்கிறார். அதாவது உங்களுக்கும் மற்றவனுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுறார். இருக்கிற 11 கோல் அப்படியே காஞ்சு கிடக்குது. ஒருத்தருடைய கோல் மட்டும் பூ பூக்குது, இலை வைக்குது, கனி கொடுக்குதுன்னா அதுதான் பெஸ்ட் ஒன். ஹல்லேலூயா. அவன் தான் சூசன் ஒன். எப்படிங்க? அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில எப்பவுமே ஒரு அதிசயம் தான் நடக்கும். ஹல்லேலூயா.
ஆர்டினரியான விஷயம் நடக்கிறதுக்கு அவன் சாதாரண மனுஷன் இல்ல, அதிசயம் நடக்கக்கூடிய மனுஷன். இல்லையா? எல்லாத்துக்கும் நடக்கிறதே மத்தவனுக்கு நடத்தா அதுல ஒரு வித்தியாசமும் கிடையாது. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். இல்லையா? அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கை மத்தவங்க வாழ்க்கை மாதிரியே இருக்குமானா இருக்காது. கர்த்தர் உங்க வாழ்க்கையை வேறு விதமாய் மாற்றுவார். இல்லையா? அங்க இருக்கிற அத்தனை லட்சம் ஜனங்கள், இது யாருன்னா இந்த கோத்திரத்து தலைவர்கள். கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. அந்த 40 லட்சம் ஜனங்களை மோசேயும் ஆரோனும் வழி நடத்தினாங்க. இப்பேற்பட்ட பதவி ஆரோனுக்கு எப்படி கிடைச்சது? சும்மா கிடைச்சிருமா? வாசிக்க ஒரு அதிகாரத்தை யாத்திராமம் எடுங்க, 28வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆரோன் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டார். எப்படிங்க? அத்தனை பேர்த்துல ஆரோன் மட்டும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிரித்து எடுக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப ஆரோன் இருக்கிற எல்லா சந்ததியை காட்டிலும், இருக்கிற எல்லா கோத்திரத்தை காட்டிலும் அவனுடைய மகன் அவன் குடும்பத்தை ஊழியத்துக்காக வேப்பிருக்கிறார்கள். இல்லையா? யாருங்க? ஆரோன் சொன்ன உடனே அவன் கேட்டுக்கிட்டான். எப்படிங்க? நீ இந்த ஊழியம் செய்யணும் அப்படிங்கும் பொழுது ஆரோனும் அவர் குடும்பத்தாரும் கேட்டுக்கிட்டாங்க. அதாவது எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குங்களா? விசுவாசிகளா இருக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஊழியனா இருக்கிறதுக்கு ஒரு சிலர் காரியங்களை கொடுத்திருக்கிறார். நீர் ஊழியன் ஆக போறீன்னு ஒரு சிலர் ஆண்டவர் நியமிக்கிறார். இந்த ஆரோன் வரும் பொழுதே ஊழியனா வரல. எப்படிங்க? மோசேக்கு தான் கர்த்தர் அழைச்சாரு. ஆனா ஆரோனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. என்ன வாய்ப்பு வந்தது? எப்படி நமக்கு ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதே மாதிரி ஆரோனுக்கு ஒரு வாய்ப்பு வருது. நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் உன்னுடைய சந்ததியும் உன்னுடைய குமாரர்களும் நீ ஊழியக்காரனா மாற போற. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து சொல்லும் பொழுது ஆரோனும் அவன் குமாரர்களும் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணுங்க? முதலாவது கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஒபே பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு முதலாவது நீங்க என்ன பண்ண வேணும்? அப்போ ஆரோனுடைய குமாரரும் ஆரோனும் ஜனங்களை பார்த்தா பயமா இருக்கு. எத்தனை பேரு? 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி போய் நீ வேலை செய்யணும் நம்ம செய்வோமா? ஒரு பயம் வந்துடும். ஐயோ நானும் செய்ய மாட்டேங்க, அத்தனை பேர் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவான்னு ஒதுக்கி போவார். ஆனா ஆரோனும் அவன் குடும்பத்தாரும் கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்காக ஒத்துக்கொண்டார்கள். இன்னொரு அதிகாரம் கூட வாசிங்க. யாத்திராகமம் 28 29வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்க்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன். இரண்டாவது பாருங்க, ஒரு ஊழியன் யாருன்னா உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆரோன் 12 கோத்திரத்துடைய பேரை தன்னுடைய மார்க்க வசனத்துல தரிச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்றாரு. இங்கிலாந்துல ஒரு ஊழியர் இருந்தாராமா. அவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4000 பேருக்குதான் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றது எதுக்கு தெரியுங்களா? ஆரோன்ங்கிற ஊழியன் 12 கோத்திரத்துடைய நாமங்களை வச்சு எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. ஆரோன் தனக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்து கீழ்ப்படிந்தான். அதை செய்யறது ரொம்ப கஷ்டம். எப்படிங்க? ஒருத்தருக்காக விண்ணப்பம் பண்றது எப்படிங்க? ரொம்ப கஷ்டமான வேலை. ஒவ்வொருத்தர் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க கொடுக்குற விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கணும். வாழ்க்கையை மாறுவதற்காக ஊழியனும் பாடுபட வேணும். இல்லையா? சும்மால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மால ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக் கொள்ள முடியாது. அதை வாங்கிக் கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு ஊழியன் பெரிய ஒரு விலைக்கரையத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த ஆரோன் என்ன பண்ணானா, 12 கோத்திரத்தாருடைய பெயர்களை எழுதிக்கிட்டு போய் ஆண்டவருக்காக விண்ணப்பம் பண்ணாங்க. இல்லையா? அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருடைய ஊழியர் வேலை என்ன தெரியுங்களா? எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருடைய பெயர்களை சொல்லி ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இல்லையா? முதலாவது ஆரோன் எப்படி இத்தனை பேருக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டான்னு பார்த்தா அவர் கீழ்ப்படுகிறவரா இருந்தார். அது இரண்டாவது ஜெபிக்கிறவரா இருந்தார். யாருக்காக? மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி யாருக்கு இருந்தது? ஆரோனுக்கு இருந்தது. 19ல 20 வருஷம் வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களை அநேகர் அழித்து போகாதபடிக்கும் இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால்
இறங்கி போ. பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தருக்கு வராதிருக்க கடவுள்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சீனாய் மலையில இறங்கி வர்றாரு. இத பார்க்கிறதுக்கு யார் அலோவ் பண்றாங்க? 40 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இதுல எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க போனாங்க? 2 பேர் போறாங்க. மோசேவும் ஆரோனும் மாத்திரம் தான் போறாங்க. மற்றவங்களால போக முடியல. மலை பக்கத்துல போனாலோ கர்த்தரை பார்க்க போனாலோ அவங்க என்ன ஆயிடுவாங்க? செத்து போயிடுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தரை பார்க்கலன்னா தான் செத்து போயிடுவோம். அதுதான் புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டுக்குள் உள்ள ஒரு சிம்பிள் வேரியேஷன். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பார்த்தா அந்த நிமிஷத்திலேயே அவனுக்கு மரணம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்க முடியாதான் நம்ம ஆவி மரித்து போகும். ஆனா சீனாய் மலையில ஆரோனை கூப்பிடுறாரு. ஆரோன் யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவன். யாரை கர்த்தர் தெரிந்து கொள்றாரோ அவனை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கிறார். எப்படி? ஆண்டவரை யார் தெரிந்து கொள்றாரோ அவரை நீங்க இயேசுவை எப்படி பார்க்கலாம்? நீங்க 1 to 1 பார்க்கலாம். எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். எத்தனை பேர் ஜெபம் வேணா கேட்கப்படாம போலாம். நீங்க கர்த்தரை முகத்துக்கு முகம் பார்க்கணும்னா நீங்க யாரா இருக்கணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் கர்த்தரை பார்க்க முடியும். நீங்க தெரிந்து கொள்ளப்படல, ஆசீர்வதிக்கப்படலைன்னா காலம் வரைக்கும் இப்படியே வந்துட்டு தான் போக முடியுமா தவிர கர்த்தருடைய சத்தத்தை கூட உங்களால கேட்க முடியும். இல்லையா? திரும்ப நான் கேட்கணும், தொடணும், போகணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கு வாங்குற அடி மிகப்பெரிய அடியா இருக்கும். கர்த்தரால தெரிந்து கொள்ளப்படாதவன் எவன் பக்கத்துல கூட வர முடியாது. காரணம் என்னங்க? அந்த இடத்தை சுத்தி பரிசுத்தம்னு சொல்லியாச்சு. அந்த பரிசுத்தமா இருக்கிற இடத்துல பாவமான மனசு உள்ள போனானா அவனால உயிரோட வர முடியாது. இல்லையா? அப்ப நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆரோன் ஒரு பரிசுத்தமானவனா இருந்தங்காட்டி தான் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் மாறினார். இல்லையா? அவங்கள ஒரு பரிசுத்தம் இருந்தது. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவனால மட்டும்தான் கர்த்தரை பார்க்க முடியும். எல்லாத்தாலையும் பார்க்க முடியுமானா பார்க்கலாம். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவனை கர்த்தர் பக்கத்துல வச்சுக்கிறார். அப்ப ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தா, ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தா, அதனாலதான் கர்த்தர் அவனை கூப்பிட்டு பேசினார். நீங்க இன்னும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு பக்கத்திலே வர முடியல, வந்தா பயமா இருக்குதுங்க, வேலை இருக்குங்க, மத்த இடத்துக்கு போறங்க, எனக்கு தடையாவே இருக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் பரிசுத்தமாகல. அதனாலதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு உங்களால வர முடியல. கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியாத 1000 காரணங்கள் இருக்கலாம். எப்படிங்க? என்னால வர முடியல நீங்க சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? நீங்க இன்னும் பரிசுத்தமாகலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமானீங்கன்னா கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். தடைகள் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கல்யாணத்துக்கு ஒருத்தர் கூப்பிடுறாங்க, ஊருக்கு ஒருத்தர் கூப்பிடுறாங்க, வேலைக்கு ஒருத்தர் கூப்பிடுறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா நீங்க சபைக்கு வர முடியலன்னு சொல்றீங்களா? அது காரணம் இல்ல, உங்களுக்குள்ள பரிசுத்தம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க, மலைக்கு ஈஸியா நீங்க வரலாம், கொடுமுடிக்கு ஈஸியா நீங்க வரலாம், கர்த்தரை நீங்க ஈஸியா தரிசிக்கலாம். உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லாம நொண்டி சாக்காடு சொல்லிட்டு இருக்க கூடாது. என்னங்க? அது பிரச்சனைங்க, இது பிரச்சனைங்க, அங்க பிரச்சனைங்க. நீங்க முதலாவது பரிசுத்தப்படுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஒரு இடத்தை ரீச் பண்ண முடியல. எப்படிங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியறதுல ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது. இந்த தடைகளை மாற்றுவதற்கு உங்களுக்காக ஒருத்தர் விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப மோசே ஆரோனும் மலை மேல போறாங்க, கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நீங்க அழிஞ்சு போகக்கூடாது, உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும். யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லையா? அப்ப இந்த ஊழியனோட வேலை என்ன தெரியுங்களா? இந்த ஆரோன் முதலாவது கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு துணிஞ்சு வந்தார். அவர் வேண்டான்னு போகல. பாரம் பெரிய பாரம் தான். எப்படிங்க? 40 லட்சம் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். அவர்களை எவருக்காவது வியாதினா போய் கேட்கணும், அவனுக்கு தொட்டு ஜெபம் பண்ணணும். இப்ப ஒரு ஊழியனோட வேலையை நீங்க சொல்ற காரியத்தை வாங்கி அப்படியே காதுல வாங்கிட்டு போறது இல்ல. உங்களுக்கு தேவையானது சந்திக்கப்படும் வரை, உங்களுக்கு காரியம் நடக்கும் வரை உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்லையா? இது அவ்வளவுதாங்க, இது முடியாதுங்க, இது நடக்காதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதை நடத்த கர்த்தரால முடியும். இல்லையா? அதை நிற்பதற்காக யார் நிக்கணுங்க? ஒரு ஊழியன் நிக்கணும். ஆரோன் நின்னாரு. காரணம் என்னன்னா, ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படியே நீங்க போன போக்குல போகணும் விட்டுட்டு போக முடியாது. நீங்க சொல்ற வேலைகளுக்காக ஜெபிப்பதும், உங்களை பாதுகாப்பதும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது வரைக்கும் கூட நிற்பது தான் ஆரோனுடைய வேலை. இல்லையா? ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் போருக்கு போறாங்க. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். மோசே கரங்களை உயர்த்தி இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. எப்ப கை தளருதோ அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்துக்கிட்டு போறாங்க. அப்ப ஆரோனும் ஊரு என்ன பண்றாங்கன்னா மோசேவுடைய கையை தாங்கி பிடிக்கிறாங்க. அப்ப ஊழியனுடைய வேலை நீங்கள் வீழ்த்து விடாதபடி உங்களை தாங்கி பிடிப்பது. அல்லேலூயா. நீங்க தோத்து போயிடக்கூடாதுன்னு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவது, நீங்க வீழ்த்து போயிடக்கூடாதுன்னு உங்களை பாதுகாப்பது.
இல்லையா? சும்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜெபம் பண்றதோட பிரசங்கம் பண்றதோட ஊழியனோட வேலை முடிஞ்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க கிடையாது. உங்களுக்காக நாங்க தினந்தோறும் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்னங்க? உங்க வாழ்க்கையில நீங்க தோற்றக்கூடாது, நீங்க வீழ்ந்துடக்கூடாதுன்னு உங்களுக்கான பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சும்மா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அப்படியே வருவாங்க போவாங்க, அது இல்ல, உங்களோட பல மடங்கான பாரம் ஊழியர்களுக்கு இருக்கு. இல்லையா? அப்ப இந்த ஆரோன் என்ன பண்றாருன்னா கர்த்தருடைய சமூகத்துல நின்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறவர்களா இருக்கிறாங்க. 7வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூரியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தம் தம் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ போட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க, பொறாமைக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒரு கோல் துளித்தது, ஒரு கோல் முழுங்குச்சு. எப்படிங்க? ஒரு கோல்ல சும்மா கொண்டு போய் வச்சாங்க, அந்த கோல் வந்துட்டு இலை வச்சு பூ வச்சு கனியா வந்து ஒரு தனியை ஒரு வேறுபடுத்தி காட்டுச்சு. இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு என்ன தெரியுங்களா? நீங்க வாழ்கிற வாழ்க்கையில உங்களுக்கு கர்த்தர் வெற்றி கொடுப்பார். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படின்னா எப்பவும் எப்படி இருக்குங்களா? ஒரு பிரகாசமா, ஒரு சந்தோஷமா, ஒரு சமாதானமா, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கை. எப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, உஷ்ணத்தை காணாமல் இலை எப்பொழுதும் பச்சையா இருக்குமா. எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் சரி. எப்படி இருக்கு? வேலை கிடைக்க வேண்டிய நேரத்துல வேலை கிடைக்கும், பணம் கிடைக்க வேண்டிய நேரத்துல பணம் கிடைக்கும், குடும்பத்துல நீங்க கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தா. இல்லையா? அப்ப ஆரோனின் துளித்த போல எதற்கு உதாரணம் காட்டுதுன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்பவுமே ஆசீர்வாதமா இருக்குங்க. எப்போ சந்தோஷம் இருக்கும், கழிப்பு இருக்கும், உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்காது. இப்பேற்பட்ட வாழ்க்கை உங்க குடும்பத்துல இருக்கா? இதை யோசிச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேலை இல்லைன்னா நீங்க இன்னும் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. இன்னும் நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. எப்ப உங்க வீட்டுக்குள்ள இன்னும் கவலை இருக்குது, கண்ணீர் இருக்கும், போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படல. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பிரசங்கமே. இல்லையா? ஒவ்வொரு வாரமும் இது எதுக்கு சொல்றேன்னா, அட்லீஸ்ட் நம்ம வாய்ஸ் முடியறதுக்குள்ளையாவது பெற்றுக்கொள்ளணுங்கிறதா விருப்பம். இந்த தரிசனத்துல தான் கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த முதலாவது ஆசீர்வாதம், இரண்டாவது எதிரிகளை வெல்வதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆரோனுடைய கோல் மற்ற எல்லாருடைய கோலை விழுங்கிருச்சான். அப்ப உங்களுக்கு எதிரியா எவனும் இருக்க மாட்டான். இல்லையா? எதிரி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குங்க? நமக்கு எதிரியே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் தானுங்க. நம்மளை திட்டுற கால் இல்ல, பேசுற கால் இல்ல, நம்மளை அடக்குற கால் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ராஜா மாதிரி வாழ்க்கை. அப்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை யாராலையும் எதிர்க்க உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. பேசணும்னு நினைச்சா கூட பேச முடியாது. அந்த நாட்டுல என்ன நடக்குது? மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் எல்லாரும் கோல் போடுறாங்க, எல்லாம் பாம்பா மாறுது. ஆரோனுடைய கோல் எல்லா கோலையும் என்ன பண்ணிருச்சு? உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும். அப்போ இது ஒரு விசேஷத்தை கிருமிங்க. இதெல்லாம் சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. திறமையினாலேயோ, அறிவினாலேயோ, பலத்தினாலேயோ அப்படி நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தால தான் நமக்கு எதிரிகள் இல்லாம போறாங்க. இல்லையா? போற பக்கம் ஜெயம் கிடைக்கணும், போற பக்கம் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நமக்கு எதிரிகள் இருப்பாங்க, இல்லாம இல்ல, அவர்கள் செய்வது நமக்கு வாய்க்காம போகும். இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறது, கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், எதிரிகள் அவர்கள் மத்தியில என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். இல்லையா? இதெல்லாம் நமக்கு இன்னும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. எப்படிங்க? நம்மளை சுத்தி யாரோ ஒருத்தர் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், வெளியே இருக்கிறவங்களா இருக்கலாம், சொந்த ரத்தமா இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு நமக்கு எதிர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணல? ஆசீர்வதிக்கப்படலன்னு அர்த்தம். இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கிறது கம்பேரே பண்ண முடியாது. எப்படிங்க? ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இதை வச்சு இதை கம்பேர் பண்ணலாமா? அப்படி பண்ணலாம்னா பண்ண முடியாது. இப்போ நான் வந்துட்டு இந்த ஒரு 2-3 வருஷமா வேலைக்கு போறதுல, நான் இந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, அந்த பாஸ்ட் ஆர்டினேஷனுக்கு போகும்போதுலாம் சொன்னாங்க, நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க, வெளிநாட்டில் போயிட்டு வந்திருக்கிறீங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் வந்துட்டு நீங்கள் ஊழியம் செய்கிறதுலாம் ஒரு பெரிய இடத்துல, பெரிய சபையில் படித்த பிள்ளைங்ககிட்ட, வாலிப பிள்ளை பசங்கள்கிட்ட நிறைய பேசுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. நானும் ஒரு வேளை அப்படியே தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பி விசுவாசிச்சு இந்த ஊழியத்தில் வந்தால், நான் 18+ ஊழியம் செய்வேன்னு பார்த்தா 80+ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். சொல்றது புரியுங்களா? 18 வயசு பிள்ளைங்களுக்குலாம் ஒளி தேவைன்னு பார்த்தா 80 வயசு கிளவிங்க. தென்னிலைக்கு நான் ஒரு இடத்துக்கு திருவிழந்து போவேன்.
ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தரால நடக்க முடியாது, ஒருத்தருக்கு காது கேட்காது, எல்லாம் 80 வயசுக்கு மேல. சரி, தெரியல தான் அப்படி இருக்குன்னு தாசனப்பட்டியில போனா என் கார்ல என் பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒரு அம்மாக்கு 80 வயசுக்கு மேல. சுத்தி வர இருக்கிறீங்க ரெட்டி வயசுல ஒரு அம்மா, வயசானவங்க நடக்க முடியாது. சொரிகணத்து பழத்தை இந்த கரட்டு பழத்துல ஒரு அம்மாவுக்கு போய் திருவிழத்து கொடுக்குற, அடுத்த 3 நாள் அந்த அம்மா செத்து போயிடுச்சு. காரணம் என்னன்னா அந்த அம்மாவுக்கு 90 வயசு ஆகி போச்சு. ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருந்தேன், நான் பார்க்காத ஆளு கிடையாது, நான் பறக்காத விமானம் கிடையாது, நான் பேசாத ஆளுங்க கிடையாது, அத்தனை பேர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் பவுலி செய்யறதெல்லாம் 70 வயசு ஐயா எனக்காக ஜோம் நிக்கிறாங்க. ஒண்ணு ஒரு அம்மாவால நடக்கவே முடியாது. நான் சுத்தி நான் ஒரு நாள் தென்னையில திருவள்ளூர் முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் டீ குடுக்கறதுக்கு லேட் ஆச்சு. அப்பதான் உட்காந்து சுத்தி பாக்குறேன், ஓ இப்படித்தான் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோமா நம்ம அப்படின்னு. அப்ப கர்த்தர் படிச்சவனை எப்படி நடத்துறாரு பாருங்க. நான் போய் பயங்கரமா ஒரு இடத்துல கோட்டு சூட்டு போட்டு பயங்கரமா பேசுவேன்னு பார்த்தா என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் வயசானவங்க, முடியாதவங்க, தெரியாதவங்களுக்கு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க நம்ம வாழ்க்கை ஊழியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? பார்க்க ஒருவேளை உங்களுக்கும் பாவமா இருக்கு. எப்படி பாஸ்டர் கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தாரு, இப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. குறைஞ்ச வச்சா 2 லட்சம் இல்லாம அவங்க சம்பளம் வாங்குறது இல்லை. வெளிநாடு, நல்ல வாழ்க்கை, விதவிதமா சாப்பிடலாம், நிறைய பேர்த்த பார்க்கலாம், ஒரு கௌரவம் இல்லைங்களா? இது எல்லாம் விட்டு போட்டு இன்னைக்கு பாஸ்டர் வந்திருக்கிறாரு. ஐயோ பாவம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு சீக்கிரட் சொல்றேன் பாருங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது 1 மாச சம்பளத்தை ஒரு தொகையா நான் வாங்கிட்டு இருந்தேன். சைனா போகும்போது 1 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அந்த 1 மணி நேரம் பேசும்பொழுது அந்த 1 மாச சம்பளத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் விட்டு போட்டு எனக்கு நல்ல துணிவோட பிடிக்கும், நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன். எனக்கு இந்த கஷ்டப்படுறது மற்றதெல்லாம் தெரியாது. வேலைக்கு விதவிதமான சாப்பாடு, நல்ல ஒரு வாழ்க்கை. இதையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரும்பொழுது இவர் எதுக்குப்பா இதை விட்டுட்டு வந்தப்பாரு நிறைய பேர் சொன்னாங்க. பார்க்கும்போதுலாம் சொன்னாங்க, இதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு சொல்லி. கர்த்தர் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு அம்மாட்ட போய் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த அம்மாவுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது, கிறிஸ்துவனா யாருன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நீங்க போய் அந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார். நான் போய் அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன். அது 2-3 நாள் அவங்க வாழ்க்கையில் நடந்துருச்சு. அவங்க பொருத்தனை பண்ணேன்னு சொல்லி ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படிங்க ஐயா நான் இது பொருத்தனை பண்ணேன், இதை நீங்க வச்சுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா நான் எதை 1 மாசமா சம்பளம் வாங்கணும், எதை 1 மணி நேரத்துல வாங்கணும், ஒரு வார்த்தையில கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சும்மா அவர் வர்றவங்களை நம்பி வர்றவங்களை சும்மாலாம் விட மாட்டார். இதை விட இன்னொரு பாஸ்டர் இருக்கிறார், ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துறாரு. 31ஆம் தேதி 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு அமௌண்ட்டை தசமபாகமா கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, ஐயா நான் பெட்ரோல் கூட அடிக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு கூட நான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன். முதலாவது வந்ததுன்னா எங்க பேரை என்னன்னு போட்டுக்கிறாரா, காட்ஸ் பீப்புள்னு போட்டுக்கிறாரா, தேவனுடைய ஊழியர்கள்னு போட்டு உங்களுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னாரு. இது சும்மா வருங்களா? நான் படிச்சிருக்கிறேன், நான் அந்தஸ்துல இருக்கிறேன், நான் கௌரவமான வேலையில இருக்கிறேன், யாராவது எனக்கு சும்மா பணத்தை கொடுத்துருவாங்களா? வெடிய கஷ்டப்பட்டு 30 நாள் வேலை செஞ்சு ஐயா தசம்பாக கொடுத்துருவீங்களா? இது எப்படி கொடுக்குறாரு கர்த்தர்? இது சும்மா வந்துருங்களா? ஒரு அங்கீகாரம் கர்த்தரா கொடுக்கிறது. இந்த வயசான கிழவிமார்கள் சொல்ல தெரியுமா, அவங்க நான் கொள்ளு பேருக்கு சமம், என்னை அடேன்னு கூப்பிடாம எந்திரிச்சு ஐயான்னு கூப்பிடுறாங்க. இது எப்படிங்க இந்த மதிப்பு வந்தது? சும்மா வந்துருமா? படிப்புல வந்துருமா? படிச்ச கௌரவத்துல வந்துருமா? வந்தாவா துணி போட்டு வந்தா வந்துருமா? தேவ ஊழியங்கிற ஒரே கணத்துல வந்து. அல்லேலூயா. நீங்க சம்பாதிக்கிற காசு சும்மா வந்து இந்த இடத்துல கொடுக்கல, கர்த்தர் கொடுத்து நான் ஆசீர்வதிச்சு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கு பேர் காணிக்கை தசமபாகம். ஒருவேளை நீங்க ஆசீர்வதிக்கப்படல, நானும் ஆசீர்வதிக்கப்படலைன்னா அதுக்கு பேர் வேற, வாங்குறதுக்கு பேர் வேற, கொடுக்கறதுக்கு பேர் வேற. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க கொடுக்குற 10ல ஒரு பங்கை வாங்கி நான் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னா அந்த 9 பங்கு வச்சிருக்க நீங்க எப்படி பண்ணிருக்கணும்? இந்நேரம் என்ன விட பல மடங்கா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எப்படிங்க? என்ன விட பல மடங்கா? கர்த்தர் எனக்கு ஒரு குறைவும் வைக்கல. ஒருவேளை ஐயோ பாவம்னு பாத்தீங்கன்னா இன்னையோட மறந்துருக்கு. கர்த்தர் ஒருத்தனை தெரிந்து கொண்டுகிட்டாருன்னா எந்த கவலையும் கொடுக்க மாட்டாருங்க, எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். நீங்க வேணா பாக்குறதுக்கு நான் கஷ்டப்படுறேன் கவலைப்படுறேன்னு நினைக்கலாம். நான் வேலை செய்யும் போது இருந்ததை காட்டிலும் சந்தோஷத்தோட சமாதானத்தோட உயர்வோட சொகுசோட நல்லா தான் நான் இருக்கிறேன். இல்லையா? ஒரு நாள் நான் இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு நான் கவலைப்பட்டதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒருத்தர் அழைக்கிறாருன்னா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அழைப்பேன். இல்லையா? அந்த ஊழியங்கிறது ஒரு மிகப்பெரிய பதவி. அதை எப்பவுமே துச்சமா மதிக்கிறதோ தள்ளி போறதோ கூடவே கூடாது. ஒருத்தர் எனக்காக ஜெப குறிப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் கிடையாது, அவங்க எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இல்லையா? அப்ப எனக்கு எல்லா வாழ்க்கையும் கிடைச்சதுக்காக நான் சொகுசா இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அப்ப கர்த்தருடைய ஊழியங்கிறவன் எதுக்குமே யாருக்குமே கம்பேர் பண்றவன் கிடையாது. மோகன்ராஜ் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நீங்களே என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள
அப்படி என்ன எங்களுக்கு அங்கீகாரம் இல்லாம போயிடுச்சு. இப்ப இருக்கிற கலெக்டர் எல்லாருமே எங்க கிட்ட தானே வந்து உட்காராங்க. ஊழியன் ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படாதவன் கிடையாது. இருக்கிற எல்லா வேலையும் காட்டிலும், இருக்கிற எல்லா பதவியும் காட்டிலும் ஊழியன் தான் ஒரு மிகப்பெரிய வேலை. அல்லேலூயா. அதுதான் ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆரோன் அதை வாங்கினாரு, அதை எடுத்தாரு, அதை பயன்படுத்தினார், கர்த்தர் அவருடைய தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப ஒரு நாள் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளிட்டார்னா சும்மாலாம் உங்களை விட மாட்டார். எப்படிங்க? நீங்க கஷ்டப்படுவதற்கோ துக்கப்படுவதற்கோ நீங்க கவலைப்படுறதையோ பார்த்துக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் விடுறதில்லை. ஆண்டவர் கொடுக்குற பொறுப்பு கொடுக்குறாருன்னா அது உங்களை தலையை உயர்த்துவதற்கு. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இது பார்க்கும்பொழுது இதுல ஒன்னொரு 2-3 நபர் இருந்தாங்க. அதை உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல ஓரலா சொல்லிட்டு போற பின்வரும் காலத்துல நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு நபர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? பேதுரு ஒரு உதாரணம் சொல்லலாம். பேதுரு என்ன பண்றாங்க? அந்த ராமும் பிரயாசப்பட்டது, அது வசனம் எங்க இருக்குன்னு பாருங்க. நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை வித்திறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை பிடித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் எப்படி கொடுத்தாரு? யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, எங்கிருந்தோ கொடுக்குறாங்க. நான் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை சிரமப்படாம கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்றாரு, இவங்க கிட்ட போய் பேசுகிறார். பேசுனா அது என் கைக்கு வருது. இதுக்கு நான் போய் சிரமப்படலையே. கர்த்தர் ஒரே வார்த்தை சொன்னாரு, வலைய போடுனாரு, மீன் வந்து. அல்லேலூயா. மீன் இருக்கிற இடத்துல வலைய போடாதீங்க. வலையை எங்க போடுறீங்களோ அங்க மீனை வர வைங்க. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சும்மா கடலுக்குள்ள தேடி தேடி வெடிய வலைய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கேயும் கிடைக்கல. கர்த்தர் ஒரே வார்த்தை சொன்னார், வலைய போடுகிறாரு. அங்க இருந்த மீன் அத்தனை வலைக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை புரியுங்களா? மீன் இருக்கிற இடத்துல வலைய போடாதீங்க, வலைய போடுற இடத்துல மீனை வர வைங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். இப்பவும் நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்காம கர்த்தர் எனக்கு இந்த சொகுசை ஆரோக்கியத்தை எப்படி தெரியுமா கொடுத்துருக்கிறாரு? சும்மா எடுத்து கொடுக்கல. சும்மா நான் வந்து நின்று நீங்க ஒன்றும் கொடுக்க கிடையாது. இது நீங்களா கொடுக்கறது இல்ல. என்னுடைய வயசு தெரிஞ்சு பாருங்க. நான் 8வது 9வதுல இருந்து நான் வேலைக்கு போனேன். சும்மா 20 ரூபா 30 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. 2 ரூபாயில நான் தசம்பாகம் கொடுத்துருக்கேன். எப்படிங்க? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தசம்பாகம் எடுத்து வைக்காம நான் 1 ரூபா செலவு பண்ணது கிடையாது. சூழ்நிலை எவ்வளவு மோசமா வேணா இருக்கலாம், எவ்வளவு கஷ்டமா வேணா இருக்கலாம், நான் கொடுக்குற தசமபாகம் நான் என் குடும்பத்துக்காக சேர்த்துறதை விட அதிகம். நான் சொல்றது புரியுங்களா? எனக்காக கூட நான் சேர்த்துக்கிட்டது கிடையாது, என் குடும்பத்து பிள்ளைக்காக கூட சேர்த்தது இல்லை. தசமபாகம் கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் பார்த்தாரு, இது இவ்வளவு நாள் இவன் செய்யறானேன்னு சொல்லி இத்தனை வருஷமா நான் 1 பைசா கூட தசமபாகத்துல தொட்டது கிடையாது. அவருக்கு எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் செய்வேன். கர்த்தர் பார்த்தாரு, நீ எனக்காக கொடுக்குற, நீ உன் குடும்பத்துக்காக கூட சேர்த்துன்னு சொல்லி இப்ப கொஞ்சம் வருஷமா தான் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? தசமபாகத்தை விட அதிகமா எனக்கு ஆண்டவர் எனக்கு சேர்த்து வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இல்லையா? என் குடும்பத்துக்காகவோ என் பிள்ளைக்காகவோ என் செலவுக்காகவோ கூட நான் எடுத்ததில்லை. நான் கொடுக்குற தசமபாகத்தை வச்சு என் கடனை கட்டலாம், என் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கலாம். எனக்கு இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனா தசமபாகத்தை நான் தொட்டதே இல்லை. கர்த்தருக்குன்னு முதலாவது கொடுக்குற, கர்த்தர் என்னை தேடி மற்றவர்களை கொடுக்க வைக்கிறேன். இல்லையா? நான் உண்மையா இருக்க போய்தான் கர்த்தர் உண்மையுள்ளவர்களை கர்த்தர் முன்னாடி எழுப்பி தர்றாரு. சும்மா யாருக்கு கனத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்க மாட்டாரு. நான் பாஸ்டர் பையங்கிறக்கா ஒரு இடத்துல போய் என்னை மதிச்சிருவாங்களா, என்கிட்ட பேசிடுவாங்களா? இந்த கனமும் மரியாதை எப்போ வந்துனா நான் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனா இருக்கேன். இல்லையா? கர்த்தருக்கு கொடுப்பதிலையும் கர்த்தருக்கு ஜெபிப்பதிலையும் கர்த்தருக்கு நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேன். எனக்கு ஏதோ போனா போது செஞ்சா போகுதுன்னு இல்லை, அவர் கொடுக்கறதுல நான் உண்மையா இருக்கிறேன். கர்த்தரை என்னை அங்கீகரிக்கிறார். இல்லையா? கர்த்தர் கொடுக்கிறார், நான் கொடுக்கிறேன். கர்த்தர் நீங்க கொடுக்கிறது இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அது போல நீங்க என்ன ஆயிருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேளுங்க. நான் குறை சொல்றக்கே இல்லை, நான் குறையாவே இல்லை, நான் முழுமையா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறான்னு நினைச்சீங்கன்னா அந்த 9 பங்குக்கு நீங்க கணக்குள்ளவர்களா இருக்கணும். 1 ரூபா செலவு பண்ணா கூட யோசிச்சுதான் செலவு பண்ணணும். இது சும்மா நீங்க சம்பாதிச்சு வரல, சும்மா எங்கேயோ வானத்துல இருந்து கொட்டல. கர்த்தர் கொடுத்த கிருபையினால, கர்த்தர் கொடுத்த பலத்தினால நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்ப கர்த்தருக்கு 1 பங்கு போக அந்த 9 பங்கு நீங்க உண்மையா செலவு பண்றீங்களா? 1 ரூபா நீங்க வேஸ்டா செலவு பண்ணா கூட கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். இது சும்மா வரல. அப்ப கர்த்தர் கொடுக்குற 9 மடங்கு வச்சிருக்கிற நீங்க பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கும். பேதுரு என்ன பண்ணாங்க? நைட்டு ஃபுல்லா வலைய போட்டான். பயங்கரமான டயர்டு. எப்படிங்க? வெடிய கஷ்டப்பட்டான். பயங்கரமான டயர்டு. அவன் பயங்கரமான எக்ஸ்பர்ட். எப்படிங்க? மீன் பிடிக்கிறத சிறந்தவன். அவன் பெரிய ஆளுன்னு காட்டிக்கல, நான் சோர்வா இருக்கிறேன்னு சொல்ல ஒரே வார்த்தை கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. ஆரோன் கீழ்ப்படிந்தாரு, அநேகருக்கு தலைவரா வந்தார்.
பேதுரு கீழ்ப்படிந்தாரு, வலை கிளியத்தக்க மீனை கர்த்தர் கொடுத்தாரு. நீங்க போய் சுத்தி அலைஞ்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. நிக்கிற இடத்துல என்ன வரணுங்க? மீன் வரணும். நிக்கிற இடத்துல பணம் வரணும். சும்மா நான் அங்க போறேன் இங்க போறேன் ஒரே இடத்துல நின்று ஜெபம் பண்ணுங்க. உங்களை தேடி வருமா தவிர நீங்க தேடி போக தேவையில்லை. இல்லையா? நான் சொன்ன மாதிரி சைனால போய் 1 மணி நேரம் பேசினதுக்கு 1 மாசம் சம்பளத்துக்கு சும்மா வரல. இங்கிருந்து 3000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போனேன். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போனேன். தங்கணும் சாப்பிடணும், கிட்டத்தட்ட சொகுசான வாழ்க்கைன்னு பார்க்க தெரியும். ஆனா அதுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு தான் வந்தது. இந்த இடத்துல வர்ற உங்களுக்காக ஜெபம் பண்ற, உங்க கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்ற, கர்த்தர் என் மடியில தூக்கி போடுறேன். அல்லேலூயா. இதுக்கு நான் ஏதாவது பிரயாசப்பட்டேனா? உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சாரு. பாஸ்டர் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டா போதுமா? பாஸ்டர் மட்டும் கார்ல போனா போதுமா? பாஸ்டர் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? விசுவாசிங்க நீங்க எப்ப நல்லா இருக்க போறீங்க? என்னைய உங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா என்ன கொண்டு கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நேரடியா உங்க கையில கொடுப்பார். உங்ககிட்ட இருந்து 1 பங்கு வாங்குற நான் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னா 9 பங்கு வச்சிருக்க நீங்க எப்படி இருக்கணும்? இன்னைக்கு போய் எழுதி வைங்க. இன்னைக்கு போய் குறிப்பெடுத்து வச்சுங்க. கர்த்தாவே நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு கேளுங்க. வலையை தேடி மீன் வரணுமா தவிர மீனை தேடி நீங்க ஓடவே ஓடாதீங்க. அதுதான் உலக மனுஷனுக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம். ஆசீர்வாதம் உங்களை தேடித்தான் வரணும். நீங்க ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடவே ஓடாதீங்க. அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யாக்கோபு வேலை தேடித்தான் ஒரு ஊருக்கு போனாரு. அவர் கஷ்டப்பட்டாரு, பிரயாசப்பட்டாரு, வேலை செஞ்சதுல உண்மைதான். ஆனா யாக்கோபுடைய மாமனார் கொஞ்சம் வன்கண்ணு. எப்படிங்க? அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? யாக்கோபு கிட்ட 7 முறை சம்பளம் மாத்தினாரா? 2 முறைங்களா? 7 முறை யாக்கோபுடைய சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சில டைம் ஆடை பிரிச்சு கொடுக்கிறாரு, ஆட்டை வந்துட்டு அவர் திரும்ப தரல, சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி நடந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு முறை யாக்கோபுடைய கர்த்தர் மாமனார்கிட்ட என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? யாக்கோபை பத்தி பேசாதுன்னு மாமனார் வாயை கட்டி வச்சுட்டாரு. இல்லையா? எப்படிங்க? உங்களுக்கு எதிராக யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சா, உங்க பணத்தை திருடணும்னு நினைச்சா, உங்களை வஞ்சிக்கணும்னு நினைச்சா, உங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்க வாயை ஆண்டவர் கட்டி வச்சிருவாரு. இல்லையா? யாக்கோபு உண்மையா உழைச்சான், கர்த்தருக்கு உண்மையா இருந்தா, ஆண்டவரே நீர் கொடுத்ததுல எல்லாத்தையும் தசமாக கொடுக்கணும் ஒதுக்கி வச்சா, அவனுடைய மாமனார் அவங்ககிட்ட பேச முடியல. அப்படின்னா யார் முதலாளியோ அவங்ககிட்ட பேச விடாம வாயை தடுத்து போட்டாரு. இல்லையா? நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஓனரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பேசாம கர்த்தர் அவர்கள் வாயை அடைத்து போடுவார். இல்லையா? அப்ப கர்த்தருக்காக கீழ்ப்படியுங்கள். யாக்கோபு என்ன பண்ணாருங்க? ஆண்டவரே நீ என்ன சொன்னாலும் சரின்னு கீழ்ப்படிஞ்சா அவனுக்கு எதிரிகளே கர்த்தர் உருவாக்குறார். இல்லையா? மூன்றாவதா ஒரு நபர், நல்ல வாலிப பையன், அழகான பையன், 30 வருஷமே ஆன ஒரு வாலிபன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவருக்கு பிடிச்சமான வாழ்க்கையில போயிருக்கலாம், பிடிச்சமான வாழ்க்கையை தேடிக்கலாம், நல்லா சாப்பிட்டுருக்கலாம், சுகபோகமா இருந்திருக்கலாம். இப்போ ஒரு பையனுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அழகான பையன், வாலிப பையன் என்னென்னலாம் செய்வான் சொல்லுங்க? ஒரு வாலிப பையன் என்னென்னலாம் செய்வான் சொல்லுங்க? கல்யாணம் ஆகாத பையனால என்னென்னலாம் செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன பண்ணுவீங்க? நீட்டா ட்ரெஸ் போடலாம், அப்புறம் பெரிய விதவிதமா சாப்பிடலாம், ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றலாம், அழகா ட்ரெஸ் போட்டுக்கலாம், மேக்கப் பண்ணிக்கலாம், சினிமாவுக்கு போகலாம், ஜாலியாக பைக் வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம். வேதாந்தத்தில் ஒரு வாலிபன் இருந்தாரு, ஒரே அங்கி தான் போட்டிருந்தாரு, ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் வச்சுக்கல. ஏப்பா சாப்பிட்றீங்களான்னு கேட்டா என்னங்கிறாருன்னா, நான் ஆண்டவருக்கு பிதாவுக்கு சித்தமானது செய்கிறதா எனக்கு போஜனங்கிறாரு. ஏப்பா உங்க அப்பா அம்மா வெளியே நிற்கிறாங்கன்னா யாரு கர்த்தருடைய சித்தத்தை செய்யறாங்களோ அவதான் எனக்கு அப்பா அம்மா தங்கச்சின்னு. ஒரு வாலிப பையன் செய்ய வேண்டியதை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 வருஷத்துல உயிரை விட்டாருங்க. யாராவது வலசு பையன் செய்வானா? அழகானவர், சிவந்த மேனியுடையவர், நல்ல பெரிய கேர் வச்சிருந்தாரு. அவரால் எப்படி வேணா ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். ஒன்னே ஒண்ணு, கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்து கீழ்ப்படிவதற்காக ஒரு அழகான வாலிபன் மரித்து போனார். எத்தனை வயசுல? 33 வயசுல. எப்படி செத்தாரு? சாதாரணமாவா? அடிச்சு கிழிக்கப்பட்டு ரத்தம் வந்து உயிரை இருக்கிறதுல கொடூரமான மரணம், சிலுவையில் அடிக்கப்படுறதா? உங்க பையன் உங்களுக்காக உயிர் கொடுப்பானா? உங்க கணவர் கொடுப்பாரா? உங்க மனைவி கொடுப்பாங்களா? உங்க நண்பர்கள் கொடுத்துருவாங்களா? ஏங்க, கீழ்ப்படுகிறது இதை விட பெரிய கீழ்ப்படுதல் என்னங்க வேணும்? கர்த்தருக்காக கீழ்ப்படுதுங்க. அடுத்தான் இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கு ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். சும்மாதான் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் இயேசு எனக்காக ஜீவனை விட்டார்னு சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா? இத்தனை கோடி மக்களுக்கு அவர் உத்தரவாதி. காரணம் என்ன தெரியுமா? அவர் கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிவது உயர்வைத்தான் கொடுக்குமா தவிர என்னைக்கு உங்களை கீழே தள்ளவே தள்ளாது. அல்லேலூயா. அதனால கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாரு இன்னைக்கு சொன்னது?
தெரிந்து கொள்ளப்பட்டவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுக்கு எதிரிகள் உருவாக்க மாட்டாங்க. அவன் செய்கிறது வாய்க்கும். ஆசீர்வாதம் அவனை தேடி வருமா தவிர நம்ம தேடி போக தேவையில்லை. அப்ப நீங்க இன்னும் ஆசீர்வாதம் குறைவு இருக்குது, குடும்பத்துல பிரச்சனைக்குன்னா நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படல, இன்னும் தெரிந்து கொள்ளப்படல, அதை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. இந்த வார்த்தையில தியானிங்க. மோசே ஆரோன் எப்படி இத்தனை லட்சம் பேருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டான்? காரணம் அவன் கீழ்ப்படிந்தான். யோபுடைய வாழ்க்கை எப்படி சொன்னோம்? அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் சும்மா எல்லாம் வந்துடாது. சும்மா நான் இன்னைக்கு விதைக்காம நம்ம என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால விதைங்க, ஜெபிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் வேலையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆரோனை போல தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொன்ன போல கர்த்தாவே, இந்த நாட்களில் இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறட்டாம்ப்பா. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறட்டும். எங்களுக்குள்ள ஏதாவது குறைவுகள் இருந்தா, ஏதாவது பரிசுத்தம் இல்லாம இருந்தா நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வரவே முடியாது ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாதுங்கிற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே, நாங்கள் உங்களை தரிசிக்க முடியாதபடி போய்விடாதபடி கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்தப்படுத்துங்க. உங்களுடைய சமூகத்தில் கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, உங்களுடைய 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களையும் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தெரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.